Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Infinix Concept Phone பத்தி தான் பார்க்க போறோம். So already இந்த phone பத்தி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் and ஸ்பெக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்பெகுலேட்டட் ஸ்பெக்ஸ் தான் வந்து சொல்லிருப்பேன். பட் இப்போ வந்து Infinix வந்து அபிஷியலா வந்து இப்போ ரீசெண்டா தான் வந்து Infinix Concept Phone பத்தி வந்து அன்வீல் வந்து பண்ணிருக்காங்க. So இப்போ இதோட full ஸ்பெக்ஸ் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். and வேற ஏதாவது அந்த வீடியோஸ்ல மிஸ் பண்ணிருந்தனா அது சில ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்து சேர்த்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். Well, first of all இந்த ஸ்மார்ட் போன் வந்து டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா இதுல 6.67 inch Full HD Plus AMOLED display la varum. So idhula refresh rate vandu adhigama varumnu vandu guess pannirundom, but idhula vandu endha vidha refresh rate vandu kadiyadhu, 90 Hz kadiyadhu, 120 Hz kadiyadhu, normally basic default vara 60 Hz display panel da vandu varum. And but in the display vandu oru curved display 88 degree curve ah irukra oru super AMOLED display, and plus in the display la in display fingerprint scanning support varum. And idu vandu as usual vandu oru punch-hole style design display da, and inside the punch-hole 32 megapixel of selfie camera வந்து கொடுக்குறாங்க. and rear side தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹைலைட்டான விஷயமே. சோ rear sideல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சிங் டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி OnePlusல Oppoல எல்லாம் வந்து எப்படி கலர் சேஞ்சிங் டிசைன் வந்து கொண்டு வந்தாங்களோ சோ அதே மாதிரி Infinix பிராண்ட் வந்து இப்போ ஒரு கலர் சேஞ்சிங் டெக்னாலஜி வந்து rear sideல வந்து கொண்டு வராங்க. and இது வந்து எப்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படினு பார்த்தீங்கன்னா சோ एक्चुअली அந்த கலர் சேஞ்சிங் வந்து கிரே டு ப்ளூ and ப்ளூ டு கிரே ரெண்டு கலர்ஸ் வந்து மாறும். and இது எப்ப ஆக்டிவேட் ஆகும் பார்த்தீங்கன்னா சோ சார்ஜ் பண்ணும்போது and ஃபோன் கால்ஸ் பேசும்போது சோ இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த கலர் சேஞ்சிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு டிசப்பியர் ஆட்டோமேட்டிக்கா வந்து சுவிட்ச் ஓவர் ஆகும். and நெக்ஸ்ட் கேமரான்னு வந்து பாத்தீங்கன்னா சோ இதுல ஒரு ரேஸ்ல ஒரு பெரிய கேமரா பம்பே வந்து இருக்கு. and இதோட கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வந்து and அதுக்கு அடிஷனா 8 மெகாபிக்சல் பெரிஸ்கோபிக் டைப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. சோ இதுல up to 60x ஜூமிங் சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. and ஃபைனலா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து வரும். and next இந்த ஸ்மார்ட் போன் வந்து MediaTek ஓட Helio G95 ப்ராசஸர்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. and இதுல 8GB of RAM with 120GB internal storage வந்து வரும். and ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா இதுல 4000 mAh of battery with 160 watts of wired fast charging சப்போர்ட்டும் and 50 watts of wireless fast charging சப்போர்ட்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. and actually fast chargingக்கான ஒரு வீடியோவே வந்து தனியா வந்து Infinix சைடுல வந்து போட்டுருக்காங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி. சோ இதுல வந்து 4000 mAh of battery வந்து 160 watts wired fast charging யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா 10 minutesல வந்து full charge வந்து கம்ப்ளீட் ஆகுது. சோ அந்த மாதிரி தான் அவங்களோட வீடியோ படி அந்த மாதிரி தான் வந்து அவங்க சொல்றாங்க. சோ கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 9 minutes 58 secondsல full charge வந்து கம்ப்ளீட் ஆகுது 4000 mAh of battery. சோ உண்மையிலே இது வந்து நல்ல விஷயம் தான். பட் எந்த அளவுக்கு வந்து சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பேட்டரி வந்து கன்சம்ப்ஷன் இருக்கு அதுவும் வந்து முக்கியம். அவ்வளோ ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த 4000 mAh ஆஃப் பேட்டரி எந்த அளவுக்கு தாங்குது அதுவும் வந்து முக்கியம். பட் அதெல்லாம் வந்து மேபி ஸ்மார்ட் போன் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் யூஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலா Infinix Concept Phone. ஸோ கான்செப்ட் போன் இது. ஸோ இது வந்து கன்சியூமர்ஸுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்து வராது ஆக்சுவலா. அதனால வந்து நீங்க வந்து இதை பை பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெமோ பீஸ் மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ Infinix வந்து ஜென்ரலா வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் 10K ல இருந்து 15K இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ற ஒரு பிராண்ட். ஸோ இந்த பிராண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப்புக்கு நியரான ஒரு ஸ்பெக்ஸோட வந்து ஒரு கான்செப்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னா ஸோ அவங்களோட ஒரு டீசர் மாதிரி வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல இன்ஃபினிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து கொண்டு வருவாங்கன்றதுல ஸோ எந்த ஒரு டவுட்டும் வந்து கிடையாது. ஸோ நீங்க வந்து இன் கேஸ் ஆல்ரெடி Infinix பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க. அண்ட் Infinix வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா ஸோ ஆல்ரெடி ஃபிளாக்ஷிப்ல வந்து Oppo இருக்கு, OnePlus இருக்கு, Xiaomi இருக்கு, Samsung இருக்கு. ஸோ இதுக்கு மத்தியில ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் Infinix சைட்ல வந்து வந்ததுன்னா ஸோ இந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து இது ஸ்கிப் பண்ணிட்டு Infinix ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் வந்து வாங்குறதுக்கு முன் வருவீங்களா? ஸோ அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.